இப்போ மெனோபாஸ் வரப்போகுது. இப்போ 40 வயசுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெனோபாஸ்க்கு உங்கள நீங்க தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா ஒண்ணு ஒரு 2 மாசம், 3 மாசம், 4 மாசத்துக்கு ஒரு தடவ ரத்தப்போக்கு வந்து நிக்கும். திடீர்னு 2 மாசத்துக்கு வரவே வராது பீரியட்ஸ். 3 மாசத்துக்கு வரவே வராது. அப்புறம் திடீர்னு நெறைய வரும். நெறைய ஒரு மாரி ரத்தப்போக்கு அதிகமா வரும். ஒண்ணு. அது மாரி இருக்கலாம். இல்லன்னா சில சமயத்துல என்ன ஆகும் அப்டின்னா, அ பயங்கரமா வலிக்கும். வரா மாதிரி இருக்கும். ஆனா வரவே வராது. இப்படி இருக்கும். சில சமயம் உடம்பு அப்படியே சூடா இருக்கும். உடம்பு ஹாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம் அத. சூடா இருக்கும். என்ன பண்ண ஏன் இப்படி ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, ஏன் நம்ம சூடா இருக்கு? சூடுங்கிறது எப்படி தெரியுமாங்க? அப்படியே தகிக்கிற மாரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கெல்லாம் அப்படியே நின்னுடும். இது இருக்கும். மூட் ஸ்விங்கு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது யோகா பயிற்சி. யோக பயிற்சிக்கு நீங்க இத பண்ணும்பொழுது உடம்பை நீங்க தயார்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம, ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கோ, அல்லது ஏற்படக்கூடிய விளைவுகளினுடைய தன்மை குறைவதற்கோ இந்த பயிற்சி. யோக பயிற்சியில நீங்க முதல்ல பண்ண வேண்டியது சுவாச பயிற்சி. அப்படி இல்ல, நீங்க இதுவரைக்கும் நீங்க யோகா பண்ணல, இல்ல யோகா பண்ணி விட்டு போயிட்டுன்னா, உடனே வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. யோக பயிற்சிய பண்ணும்பொழுது, மூச்சு பயிற்சி தான் முதல்ல இம்பார்ட்டன்ட்டு. நான் திரும்ப திரும்ப எல்லா எபிசோட்லயும் சொல்றது மூச்சு பயிற்சி. பிராணாயாம பயிற்சிய நீங்க டெஃபினட்டா பண்ணணும். நான் முன்னாடி சொல்லிக் குடுத்த அந்த செக்ஷனல் பிரீத்திங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாடி சுத்தி, பிரம்மரி இதெல்லாம் பண்ணலாம் நீங்க. ஷீத்தளி பிராணாயாமம் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து முதல்ல நீங்க பண்ணணும், மூச்சு பயிற்சி.